क्षीरवारिधि शयन शांताकार विविध विचार गोपीचार नवनीत चोर चक्राधार भवदूर मारपित गुणहार सरसाकार रिपु संहार तुम्बुरु नारद प्रिय वरद रक्षिसु नम्मन नवरता. श्री गुरुभ्यो नमः. परम गुरुभ्यो नमः. श्रीमद आनंद तीर्थ भगवत पादाचार्य गुरुभ्यो नमः. हरि ओम. அனைவருக்கும் வணக்கம். சேலம் பாலாஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தாசர் பாடல்களின் தமிழ் வழக்கம் அப்படிங்கிறதுல 157வது எபிசோட். ஸோ இதுவரை நீங்கள் கொடுத்து வந்த அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. இது போலவே வரும் காலங்களிலும் நீங்கள் ஆதரவு அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த எபிசோடை நான் தொடங்குகிறேன். இது வரைக்கும் 157 எபிசோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, நம்ம ஏதோ ஒரு சீரியஸ் மாதிரி எடுத்துக்காம பாடல்களிடையும் சாய்ஸ் கொடுத்துருக்குறோம். அவர்கள் என்ன பாட்டு பாடித்திருக்கிறாரோ அந்த பாடலை எடுத்துக்கொண்டு போடுவது என்று அந்த மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி இது போட்டுட்ருக்கோம்னு வச்சுங்களேன். அது மாதிரி நான் சேலத்தை சேர்ந்த ஜக்கசமுத்திரம் திரு வாசுதேவன் அவர்களை கேட்டபொழுது அவர் எனக்கு என்ன பண்ணாங்கன்னா, அரசினந்த பண்டனோ ஹனுமராய அரசினந்த பண்டனோ அப்படிங்கிற பாடலை பாடி கொடுத்தார். இது ஹனுமான் மேலே கனகதாசர் எழுதிய பாடல். ஹனுமானுடைய பராக்கிரமங்களை அது குறித்து விளக்குவதாக அமைகிறது இந்த பாடல். இதை கனகதாசர் எழுதியிருக்காரு அந்த பாடல். இந்த பாடல் தான் திரு வாசுதேவன் அவர்கள் எனக்கு பாடி கொடுத்தார்கள். ஸோ அதனால் இந்த தடவை என்ன எடுத்துருக்கோன்னா, இந்த பாட்டை அரசினந்த பண்டனோ ஹனுமராய அரசினந்த பண்டனோ அப்படிங்கிற பாடல் தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். இந்த பாடலுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது அரசன் எப்படி இருப்பானோ அது போல தான் சேவகனும் இருக்கிறான். இங்கே அவர் குறிப்பிடுவது என்ன, இந்த ஸ்ரீஹரி அரசனாகவும் அந்த ஹனுமனை அவனுடைய சேவகனாகவும் அவர் குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எவ்வாறு ஸ்ரீஹரி தன்னுடைய விஷயங்களை செய்தானோ, எவ்வாறு ஸ்ரீஹரி சாகசங்களை செய்தானோ அது போலவே அவனை ஸ்மரித்து கொண்டு அவன் போலவே சில சாகசங்களையும் ஹனுமானும் செய்தார். அரசனை போலவே சாகசங்களை ஹனுமானும் செய்கிறார். அரசனுக்கு என்னென்னலாம் குவாலிட்டி இருந்ததோ, என்னென்னலாம் சாகசங்கள் அரசன் புரிந்தானோ அது போலவே அந்த ஸ்ரீஹரியை மனதிலே வரித்து கொண்டு தியானம் செய்து கொண்டு அவனை போலவே சாகசங்களை ஹனுமனும் செய்தார் அப்படின்னு சொல்லி 3-4 இன்ஸ்டன்சஸ் காட்டுறது. அதாவது அரசன் எப்படி மக்களை காப்பதற்காக சாகசங்களை புரிந்தானோ அது போலவே மக்களை காப்பதற்கான இங்கே பக்தர்களை காப்பதற்காக எடுத்துக்கலாம். இங்கே அரசன் ஸ்ரீஹரி பக்தரை காப்பதற்காக என்னென்ன சாகசங்கள் செய்தானோ அது போலவே ஹனுமானும் தன்னுடைய சாகசங்களை நிகழ்த்தினார் அப்படிங்கிறத சொல்கிற பாட்டு தான் இந்த அரசினந்த பண்டனோ அப்படிங்கிற பாட்டு. இந்த பாட்டை ஜக்க சமுதிரத்தை சேர்ந்த திரு வாசுதேவன் அவர்கள் பாடி கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, முதல்ல திரு வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அதற்கு பாடலுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். வாங்க திரு வாசுதேவன் அவர்கள் பாடிய பாடலை கேட்போம். அரசினந்தே பண்டனோ ஹனுமராய அரசினந்தே பண்டனோ ಹನುಮರಾಯ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೋ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೆಂಬುದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೆಂಬುದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕುರುಹು ತೋರಿದ್ಯೋ 3 ಲೋಕಕ್ಕೆ ಹನುಮ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೋ. ಒಡೆಯ ಅಂಬುದಿಯೊಳ್ ಪೊಕ್ಕು ದೈತ್ಯನ ಕೊಂದು ಒಡೆಯ ಅಂಬುದಿಯೊಳ್ ಪೊಕ್ಕು ದೈತ್ಯನ ಕೊಂದು ತಡೆಯದೆ ಅಜಗೆ ಶ್ರುತಿಯ ನಿತ್ತ ನೆನುತ ಸಡಗರದಿಂದ ವಾರಿದಿಯ ದಾಟಿ ಸಡಗರದಿಂದ ವಾರಿದಿಯ ದಾಟಿ ಪೇರ್ಮುಡಿವ ಮಾಣಿಕ್ಯವ ರಾಘವ ಗೀತೆ ಹನುಮ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೋ. ಮಂದರಾಚಲ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಯನ್ನು ಚಂದದಿಂದಲಿ ಹರಿಯೆತ್ತಿದನೆನುತ ಮಂದರಾಚಲ ಗೋವರ್ಧನ ಗಿರಿಯನ್ನು ಚಂದದಿಂದಲಿ ಹರಿಯೆತ್ತಿದನೆನುತ ಸಿಂಧು ಬಂಧನಕ್ಕೆ ಸಮಸ್ತ
ಪರ್ವತಗಳ ಸಿಂಧು ಬಂಧನಕ್ಕೆ ಸಮಸ್ತ ಪರ್ವತಗಳ ತಂದು ನಳನ ಕೈಯೊಳಿರಿಸಿದೆ ಹನುಮ. ಸಿಂಧು ಬಂಧನಕ್ಕೆ ಸಮಸ್ತ ಪರ್ವತಗಳ ತಂದು ನಳನ ಕೈಯೊಳಿರಿಸಿದೆ ಹನುಮ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನೋ. ವರಕ್ಕಾಗಿ ನೆಲೆ ಆದಿಕೇಶವರಾಯನು ಸುರರಿಗಮೃತವ ನೀಕಿದನೆನುತ. ವರಕ್ಕಾಗಿ ನೆಲೆ ಆದಿಕೇಶವರಾಯನು ಸುರರಿಗಮೃತವ ನೀಕಿದನೆನುತ. ಮೆರೆವ ಗಿರಿಯ ವಾಸ ಕಪಿಕೂಲ ಮೆರೆವ ಗಿರಿಯ ವಾಸ ಕಪಿಕೂಲ ಸೌಮಿತ್ರಿ ಮರಿತೆ ದ್ರೋಣಾತ್ರಿಯ ಸುದೆಯಿತೆ ಹನುಮ. ಮೆರೆವ ಗಿರಿಯ ವಾಸ ಕಪಿಕೂಲ ಸೌಮಿತ್ರಿ ಮರಿತೆ ದ್ರೋಣಾತ್ರಿಯ ಸುದೆಯಿತೆ ಹನುಮ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನು. ಹನುಮರಾಯ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನು. ಹನುಮರಾಯ ಅರಸಿನಂತೆ ಭಂಟನು. ஸோ திரு வாசுதேவன் அவர்கள் இந்த பாட்டை ரொம்ப அருமையாக பாடி கொடுத்துருந்தாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம முதல்ல பல்லவி அனுபல்லவிக்கு போவோம். அரசினந்தே பண்டனோ ஹனுமராயா ஹரிசினந்தே பண்டனோ. அந்த தலைவன் எப்படியோ அரசன் எப்படியோ அது போலவே சேவகன் ஹனுமராயா ஹனுமனே எவ்வாறு அந்த ஸ்ரீஹரி இருந்தானோ எவ்வாறு ஸ்ரீஹரி சாகசங்கள் நிறுத்தினே அது போலவே நீயும் சாகசங்களை நிறுத்தி கொண்டு இருக்கிறாயப்பா ஹனுமனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுதான் இந்த வரியோட அர்த்தம். அரசினந்த ಬಂಟನ್ ಎಂಬುದು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಗುರುಹು ತೋರಿತಿಯೋ ಮೂರು ಲೋಕಕ್ಕೆ ಹನುಮ. அந்த அரசனை போன்றவனே சேவன் என்பதை நீ இந்த 3 லோகனுக்கும் நீ நிரூபித்து காட்டியிருக்கிறாயப்பா. என்ன அரசினந்தே பண்டன் என்பதோ நிம்மல்லி குருகு தோரிதியோ அப்படின்னாக்கா நீ அதை நிரூபித்து காட்டியிருக்கிறாய் ஹனுமனே. யாருக்கு? இந்த 3 லோகனுக்கும் நீ நிரூபித்து காட்டியிருக்கிறாய் ஹனுமனே அப்படின்னு சொல்கிறாரு ஸ்ரீ கனகதாசர். ஸோ இப்போ பாடலுடைய முதல் சரணத்துக்கு ಒಡೆಯ ಅಂಬುದಿಯೋಳ್ ಪೊಕ್ಕು ದೈತ್ಯನ ಕೊಂದು ತಡೆಯದೆ ಅಜಯಗೆ ஸ்ருதிய நெத்தின நெனுத்தா. கூட என்ன அர்த்தம்னாக்கா உடைய யார்? அந்த இறைவன் தலைவன். உடையன்னாக்கா முதலாளின்னு அர்த்தம். அந்த இங்கே இடத்துல இறைவன் எடுத்துக்கலாம், தலைவன் எடுத்துக்கலாம். அந்த ஸ்ரீஹரி அவன் என்ன பண்ணான்? அம்புதியோள் பொக்கு அந்த கடலிலே நுழைந்து அங்கு அந்த அரக்கனை கொன்று அந்த வேதங்களை எடுத்து திருப்பி கொண்டு திரு பிரம்மனிடமே கொடுத்தது போல அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா மச்சாவதாரத்தை கொண்டு வருகிறார். மச்சாவதாரத்தில் என்ன ஆகுது? இந்த ஹைக்ரீவன்கிற அதாவது இந்த படைப்பு தொழிலை பிரம்மன் செய்து கொண்டு இருக்கிறான். பிரம்மன் செய்யும்போது அவருக்கு படைப்பு தொழிலை செய்து ஆயாசமாகி விடுகிறது. ஒரு முறை என்ன பண்ணுறார்? தன்னை மறந்து கண்ணை இறந்து விடுகிறார். அப்போது கொட்டாய் விடுறார். அப்போ வாயிலேருந்து வேதங்கள் கீழே விழுந்துருது. அதை அவர் மூக்கிலே பிறந்த ஹைக்ரீவன் என்கிற ஒரு அரக்கன் என்ன பண்ணுறாருன்னா அதை தூக்கிட்டு போய் கடலுக்கு கீழே ஒழிச்சு வச்சிடறான். இது இவர் போய் ஸ்ரீஹரியிடம் முறையிடுகிறார். அப்போ ஸ்ரீஹரி என்ன பண்ணார்? ஒரு மச்சாவதாரமாக எடுத்து கீழே சென்று அந்த ஹைக்ரீவன் என்ற அரக்கனை வதைத்து அந்த வேதங்களை மறுபடியும் திருப்பி கொண்டு பிரம்மனிடமே கொடுத்து படைப்பு தொழிலை செய்ய சொல்கிறார். ஏன்னா அது இருந்தால்தான் படைப்பு தொழில், அதுதான் ஆதாரம். வேதங்கள் தான் படைப்பு தொழிலுக்கு ஆதாரம். ஸோ அது மீண்டும் கொடுத்து அவரிடம் பிரம்மதேவரிடம் கொடுத்து படைப்பு தொழிலை செய்ய சொல்கிறார். அதுபோல அம்புதியோள் போக்குனாக்கா கடலிலே குதித்து கடலிலே இறங்கி மச்சாவதாரமாக சென்று அந்த அரக்கனை கொன்று இந்த சுத்தியனாக்கா இந்த இடத்துல வேதங்களை கொடுத்தது போல அந்த ஸ்ரீஹரியை மனதிலே ஸ்மரித்து கொண்டு நீ என்ன செஞ்ச? சடகரதிந்த வாரிதிಯನ್ನು தாண்டி பேர் முடிவ மாணிக்கவ ராகவகித்தே ஹனுமா. நீ என்ன பண்ண? அது போலவே அவனை மனதிலே தியானித்து கொண்டு உன்னுடைய தலைவனை மனதிலே தியானித்து கொண்டு நீ என்ன சொன்ன? அந்த கடலை தாண்டி சென்று அந்த கடலை தாண்டி மேலே பறந்து சென்று அங்கு
அந்த சீதையை பார்த்து அவளிடமிருந்து இந்த சூடாமணி இருக்கிறது இல்லையா, மாணிக்கா, சூடாமணியை எடுத்துக்கொண்டு நீ அந்த ராமனுக்கு கொடுத்தாய் அனுமனே, இது போன்ற சாகசத்தை நீ நிகழ்த்தினாய். அந்த சீதையிடமிருந்து சூடாமணியை கொண்டு வந்து ராமனிடம் கொடுத்த சாகசத்தை நீ நிகழ்த்தினாய். இது போல மத்ஸ்யாவதாரத்திலே அந்த ஸ்ரீஹரி கடலிலே குதித்து அந்த வேதங்களை மீட்டு கொண்டு வந்தது போல நீ என்ன செய்தாய், கடலிலே தாண்டி சென்று சீதையை சந்தித்து அவளிடமிருந்து சூடாமணியை பெற்றுக்கொண்டு வந்து ராமனிடம் கொடுத்தாய் அப்படின்னு சொல்றார். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். அடுத்த சரணம் என்னன்னாக்கா, ಮಂತ್ರಾಚಲ ಗೋವರ್ಧನಗಿರಿಯನ್ನು ಚಂದದಲ್ಲಿ ಹರಿ ಎತ್ತುತ್ತನುತ್ತಾ ಸಿಂಧು ಬಂಧನಕ್ಕೆ ಸಮಸ್ತ ಪರ್ವತಗಳ ತಂದು ನಲನ கையொளிரிசிதே ஹனுமா. அதாவது அந்த கோவர்தனகிரியை எவ்வாறு கிருஷ்ணன் தூக்கி கொண்டு அந்த கோபாலர்களை காப்பாற்றினானோ அதுபோல நீயும் பர்வதங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு கொடுத்து இந்த பாலம் கட்டுவதற்கு உதவி செய்தாய் ஹனுமா அப்படின்னார். அதாவது இந்த கோகுலத்தில் என்ன ஆகுதுன்னாக்கா, வருடம் அந்த இந்திரன் தான் வந்து மழைக்கும் அதிபதி இல்லையா, மழைக்கு அதிபதி அந்த இந்திரன். அங்கே கோபாலர்கள்லாம் வந்து அந்த இந்திரனையே நம்பியிருக்கிறார். ஏன்னா அவர்களுக்கு முக்கியமான தொழில் மாடு மேய்ப்பதும் விவசாயம் தான். இது ரெண்டுக்கும் மழை ரொம்ப முக்கியம். ஸோ வருடம் வந்து அவர்கள் வந்து என்ன பண்ணார், இந்திரனுக்கு விழா எடுத்து அவனுக்கு நன்றி கூறி வழிபடுகிறார்கள். அப்போ ஒரு முறை அது மாதிரி வழிபடும்போது கண்ணனுக்கு தெரிகிறது. கண்ணன் என்ன சொல்றான், இல்லை இதுக்கு வந்து இந்திரன் மட்டுமே காரணங்கள, பக்கத்துக்கு இந்த கோவர்தனகிரி இருக்கிறது இல்லையா, இந்த கோவர்தனகிரி தான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அறுவடைக்கும் பசுமையான புல்லுக்கும் காரணம், நம்ம அதுக்கு வந்து இந்த தடவை வணங்குவோம் அப்படின்னு சொல்றான். இப்போ அவர்களும் என்ன பண்றாங்க, கண்ணனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்திரனை புறக்கணித்து விட்டு அந்த கோவர்தனகிரியை வணங்குகிறார்கள். இப்போ இந்திரனுக்கு கோபம் வந்து விடுகிறது. இப்போ என்ன பண்றான், பெரிய மழை பெய்யும்படி செய்கிறான். அந்த கோகுலத்திலே பெரிய மழை பெய்யும்படி செய்து எல்லாத்தையும் அடித்து கொண்டு போற மாதிரி பெரிய ஒரு மழை பெய்யும் மாதிரி செய்து விடுகிறார். இப்போ கோபாலர்கள் எல்லாம் வந்து ஓடி வந்து கிருஷ்ணனை சரணர்கள், நீ தானப்பா சொன்ன பாருங்க, இப்போ வந்து இந்திரன் கோபம் வந்து மழை போற ஒரு பேய்மழையை கொடுத்து கொண்டிருக்காங்க, என்ன செய்வதுன்றார். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாம வந்து அந்த மந்திரகிரியை தானே நம்ம வணங்கினோம், வாங்கினா அந்த மந்திரகிரியை நான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மந்திரகிரியை இடது கையிலே இருக்கும் சுண்டூரலால் தூக்கி நிறுத்தி அதற்கு கீழே கோபாலர்களை கொண்டு வந்து அவர்களை காக்கிறான். அதுபோல நீ என்ன பண்ண, சிந்து பந்தனுக்கு அந்த பாலம் கட்டுவதற்காக சீதையை மீட்டு கொண்டு வருவதற்காக இலங்கைக்கு பாலம் கட்டுகிறார் ராமர், இலங்கைக்கு போருக்கு செல்வதற்காக. அப்பொழுது பாலம் கட்டுவதற்காக சமஸ்த பர்வத்தங்களை, அங்கே பக்கத்தில் இருக்கும் பெரிய பெரிய மலைகளை நீ அனாயாசமாக தூக்கி வந்து நலனுக்கு கொடுத்து, அந்த நலன் தான் வந்து அந்த இடத்துல இன்ஜினியர் மாதிரி இருந்து அந்த இதில் பாலங்கள் எல்லாம் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் தான் அங்கே பொறியாளர் மாதிரி. அவரிடம் அவருக்கு கையொளிரிசிதே, அவருடைய கையிலே கொடுத்து அந்த பாலத்தை கட்டுப்படி செய்தாய் ஹனுமா. எவ்வாறு மந்தாரகிரியை தூக்கி அந்த கண்ணன் உன்னுடைய உடையன், உன்னுடைய தலைவன், உன்னுடைய இறைவன் சாகசம் நிகழ்த்தினானோ அதுபோலவே நீயும் இந்த பாலம் கட்டுவதற்காக மலைகளை கொண்டு வந்து நலனிடம் கொடுத்து சாகசம் நிகழ்த்தினாய் ஹனுமா அப்படின்னு சொல்றாரு கனகதாசர். அதுதான் இந்த ஒரு சரணத்துடைய அர்த்தம். இப்போ கடைசி சரணத்துக்கு வருவோம். இங்கே வந்து காகி நிலையாதி கேசவா அப்படிங்கிற அவருடைய அங்கீதத்தை கொண்டு வந்து இந்த பாடலை அவர் முடிக்கிறார். ವರ ಕಾಗಿ ನೆಲೆಯಾದಿ ಕೇಶವರಾಯನು ಸುರರಿಗೆ ಅಮೃತವನಿಕ್ಕಿದನುತ ಮೆರವ ಗಿರಿಯವಾಸ ಕಪಿಕುಲ ಸೌಮಿತ್ರಿ ಮರಿತೆ துரோணாத்திரிய சுதையித்தே ஹனுமா. அதாவது அந்த தேவர்களுக்கு எவ்வாறு அந்த ஸ்ரீஹரி மோகினி அவதாரத்தை எடுத்து அமிர்தத்தை பரிந்து கொடுத்தானோ அதுபோல, அது வந்து அமிர்தம்ங்கிறது வந்து என்னது, உங்களுக்கு இரவா ஒரு வரத்தை தரக்கூடியது. அது சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு நோய் நொடி இருக்காது, இறப்பு இருக்காது, அதை கொடுத்தது அது. அதுபோல நீ என்ன செஞ்ச, அந்த லக்ஷ்மணனுக்கு துரோணாத்திரி, அதாவது அந்த சஞ்சீவி மலையை எடுத்துக்கொண்டு வந்து அந்த சஞ்சீவினி மூலிகையை கொடுத்து அவனை உரை காப்பாற்றினாய் அப்பா நீ என்றார். அதாவது இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, எவ்வாறு ஸ்ரீஹரி மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை கொடுத்து தேவர்களுக்கு கொடுத்தாரோ அதுபோல நீ சௌமித்ரி மரித்தை, சௌமித்ரினாக்கா சுமித்ரியின் மகனான லக்குவன் இறக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது துரோணாத்திரியை சுதையித்து, அந்த துரோணாத்திரியன் எனப்படுகின்ற அந்த சஞ்சீவினி மலை இருக்கிறது இல்லையா, அதை நீ கொண்டு வந்து அந்த சஞ்சீவினி மூலிகை கொடுத்து அவனை காப்பாற்றினாய் அப்பா. உன் தலைவன் எவ்வாறு செய்தானோ அது போலவே நீயும் செய்தாய் அப்பா. அரசினந்தே பண்டனோ அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். ஸோ ஒரு அருமையான கனகதாசர் பாடலை கேட்ட ஹனுமார் மேலே, ஹனுமாரையும் அவனுடைய தலைவனான ஸ்ரீஹரியும் அவர் வந்து ஒரு கம்பேர் செய்த ஒரு ஒப்பிட்டு செய்த ஒரு பாடலை நாம் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு அருமையான பாடலை நாமும் சமயம் கொடுக்கும் போதெல்லாம் பாடி அந்த ஹனுமனின் அருளை பெறுவோமாக என கூறி நான் இந்த எபிசோடை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் சேலம் பாலாஜி. ஹனுமந்தாய நமஹ.